ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் பிடிச்ச பர்மா ஃபுட் எக் பேஜூ சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி காடை முட்டையை வச்சு ஒரு பேஜூ சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 6 காடை முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக புளி தண்ணி, 1/4 லெமன் இருந்தால் போதுங்க. அதனால் லெமன் எடுத்திருக்கேன். 2 முட்டையில் பார்த்தீங்கன்னா கிராக் விழுந்துருச்சு. அதனால் 4 முட்டையை மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா தோலை பீல் பண்ணிவிட்டேன். இதுக்கு வெங்காயோட குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டேன். 4 முட்டைங்கனால 5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், பொரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு லெமன் ஜூஸ் கரெக்டாக புழிஞ்சு ஒரு 3 ட்ராப் மட்டும் இருந்தால் போதும். 1 ஸ்பூன் புளி தண்ணி நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. கரெக்டாக முட்டையை சென்டராக கட் பண்ணி 3/4 மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆனியனையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பரான பேஜூ ரெடி. இது கூட 2 ஸ்டிக்ஸையும் வச்சு நான் 2 லேயரும் பிரியாமல் இருக்க சொறி விட்டுருக்கேன். சூப்பரான காடை முட்டை பேஜூ ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.